இந்த வீடியோல நாம பார்க்க போறது factors affecting photosynthesis in plant physiology. Factors affecting photosynthesis. 1860ல சாக்ஸ் வந்து ஒரு 3 cardinal points தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம், ஆப்டிமம், மேக்சிமம். இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அட்மாஸ்பியரில் ரொம்ப லோ லெவலில் இருந்துச்சுன்னா, அதாவது ரொம்ப மினிமம் கம்மியாக கிடச்சிதுன்னா, அப்போது அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எஃபெக்ட் ஆகும், நடக்காமல் அஃபெக்ட் ஆகும். அதுவே ரொம்ப ஹையாக போனாலும் ஃபோட்டோசிந்தசிஸை வந்து இன்ஹிபிட் லெவலில் போயிடும் கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் ஒரு ஆப்டிமம் லெவல் இருக்குல்ல, கரெக்டான இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதும், கரெக்டாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதுதான் ஆப்டிமல். அதை தான் இவர் வந்து சொல்கிறாரு, சாக்ஸ்ன்றவர் 3 விதத்தில், அதாவது 3 கார்டினல் பாயிண்ட்ஸ் இருக்குது, மினிமம், மேக்சிமம் அண்ட் ஆப்டிமம். ஸோ இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸை கண்ட்ரோல் பண்ணுது. 1905ல் பிளாக்மேன் வந்து ஒரு சின்ன ஸ்மால் ஃபேக்டர் கூட வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதாவது ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து ஃபேமஸ் லிமிட்டிங் ஃபேக்டர் ஆஃப் லைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. So, Blackman law of limiting factor is actually a modified law proposed by Liebig's law of minimum. ஸோ இந்த பிளாக்மேன் கொடுத்த லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைபிக் லா ஆஃப் மினிமம். அதாவது லைபிக்ல என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, த ஈல்ட் ஆஃப் plants is limited by the element in its least available quantity. ஸோ பிளான்ட்டோட உற்பத்தி வந்து, அதாவது உற்பத்தினா இங்கே எதை குறிக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு எலமெண்ட்டோட லீஸ்ட் அவைலபிள் குவான்டிட்டியில் இருந்தால் அப்போது ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது அந்த ஈல்டு, பிளான்ட்டோட ஈல்டு வந்து லிமிட்டட் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் பிளாக்மேன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ பிளாக்மேன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. When a process is conditioned as to its rapidity by number of separate factors, the rate of process is limited by the phase of lowest factor. இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் செப்பரேட் ஃபேக்டர்ஸ் ரேப்பிடிட்டியை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த ப்ராசஸை வந்து லிமிட் பண்ணுற, அதோட ஃபாஸ்ட், அதாவது இந்த ரேட்டுன்னா அந்த ரேட்டை வந்து அளக்குறாங்க. ஸோ அது லிமிட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லோயஸ்ட் ஃபேக்டரால் நடக்குது. ஸோ ஈஸியாக கன்க்ளூட் பண்ணணும்னா, at any given point of time, the lowest factor among the essential will limit the rate of photosynthesis. அது ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் ஒரு ஃபேக்டர் வந்து லோவாக இருக்கலாம், அதாவது கம்மியாக இருக்கலாம், அதனால் ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லைட் இன்டென்சிட்டி அதிகமாக கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு லைட்டு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லைட் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் இல்லையா. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் லைட் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கணும். ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு இன்னொரு ரா மெட்டீரியல் என்ன, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருந்துச்சுன்னா, லைட் இன்டென்சிட்டி இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் அங்கே கம்மியாக, அதாவது லோ ஆகும், கம்மியாகும். யார் இங்கே லிமிட்டிங் ஃபேக்டர், கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் தான் அட்மாஸ்பியரில். ஸோ ஹியர் த கார்பன் டை ஆக்சைடு இஸ் த லிமிட்டிங் ஃபேக்டர். நான் சொன்ன வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்க. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அட்மாஸ்பியரில், ஸோ ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா. ஸோ இதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பாசிபிள். அதாவது இதோட இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும், அதாவது கார்பன் டை ஆக்சைடும் அதிகமாக இருந்தது அட்மாஸ்பியரில், ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா லைட் இன்டென்சிட்டி இருந்தால் தான் இது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸில் 2 ஃபேக்டர்ஸை பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டரோட கிராஃப் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்
அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனை எடுத்திருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனையும் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க. ஸோ லோ லைட் இன்டென்சிட்டி அதை மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லோ லைட் இன்டென்சிட்டி, மீடியம் லைட் இன்டென்சிட்டி அண்ட் ஹை லைட் இன்டென்சிட்டியில் நீங்கள் அந்த கிராஃபை பார்க்கலாம், எப்படி அந்த ஸ்லோப்பாக போயிருக்குன்றது அந்த கிராஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லைட். ஸோ லைட் எனர்ஜி, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு கெமிக்கல் எனர்ஜி இல்லையா? ஸோ த எனர்ஜி ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே வருது? ஒரே ஒரு சோர்ஸ் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது சன்லைட் தான். ஸோ ஃபோட்டோ ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஹேப்பனிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி. ஸோ இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ஆக்சிடேஷனாக உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நான் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல இங்கே. ஸோ அதாவது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து லைட் எனர்ஜியோட ப்ரெசன்ஸில் நடந்ததுன்னா அதுதான் ஃபோட்டோ ஆக்சிடேஷன். ஸோ இப்போ இங்கே ஃபோட்டோ ஆக்சிடேஷன் யாருது நடக்குது? வாட்டரோடது. ஸோ ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் வாட்டரும் எக்ஸைட்டேஷன் ஆஃப் பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் டைரக்ட்லி கண்ட்ரோல்டு பை லைட். ஸோ லைட்டு தான் வாட்டர் மாலிக்யூல்ஸோட ஃபோட்டோ ஆக்சிடேஷனையும் பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸோட எக்ஸைட்டேஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. And stomatal movement leading to the diffusion of carbon dioxide is indirectly controlled by light. லைட் இருந்ததுன்னா வாட்டர் தேவை, வாட்டர் இருந்ததுன்னா இன்னொரு ரா மெட்டீரியல் கார்பன் டை ஆக்சைடு தேவை. ஸோ இந்த ஸ்டொமேட்டல் மூமெண்ட்டால் கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஷன் ஆகாமல் அதை கண்ட்ரோல் பண்ணுற, டிஃப்யூஷன்னா வெளியில் போகாமல் அதை டிஃப்யூஷன் அதாவது ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு எ ரீஜன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் அந்த இது போகுது இல்லையா? ஸோ அந்த டிஃப்யூஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நடக்க விடாமல் இன்டைரக்டாக லைட் இதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ லைட்டை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஸோ இன்டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் த பவர், அதாவது லைட்டில் இருந்து வர அந்த மெஷர்மெண்ட், எவ்வளோ மெஷர்மெண்ட்டாக கிடைக்குது அந்த பவர், அதுதான் இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இஸ் டைரக்ட் ரோல் இன் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், டைரக்டாகவே இருக்குது. ஸோ அண்டர் லோ இன்டென்சிட்டி த ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் இஸ் லோ அண்ட் ஹையர் இன்டென்சிட்டி ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் இஸ் ஹையர். ஸோ லோ இன்டென்சிட்டியில் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்குது, ஹை இன்டென்சிட்டியில் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து ஹையராக இருக்குது. ஸோ இது மேஜராக யார் காரணம்? லைட் இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டேஸில் அதிகமாக இருக்குது, அதுவே வின்டர் டைமில் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அது யார் காரணம்? நேச்சர், இயற்கை தான் காரணம். அந்த நேச்சர் ஆஃப் த பிளான்ஸ். ஓகே, இன்னொன்று அந்த இயற்கை நேச்சர் ஆஃப் த பிளான்ஸும் இருக்குது. ஹீலியோஃபைட்ஸ்னா ஹையர் இன்டென்சிட்டியை லவ் பண்ணுற பிளான்ஸ், அது லைட் அதிகமாக தேவும். பீன்ஸ் பிளான்ட்னு எடுத்துக்கோங்க. சைக்கோஃபைட்ஸ்னா ஷேட் லவ்விங் பிளான்ஸ், ஆக்சாலஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு இந்த லைட் இன்டென்சிட்டி பாருங்கள். ஸோ இந்த லைட் இன்டென்சிட்டியோட கிராஃப் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது யூ கெட் அ கர்வ் மாதிரி ஒரு இது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி ஆஃப் லைட் in plants which are exposed to light for longer duration, the photosynthesis rate is higher. ஸோ இப்போ லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது ஒரு லாங்கர் டியூரேஷன், அது வந்து லாங் டே பிளான்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் பீரியடை விட அதிகமாக லைட்டு தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குவான்டிட்டி ஆஃப் லைட். ஸோ அப்படி பர்டிகுலர் பீரியடுக்கு மேலே லைட்டு தேவைப்படும் போது அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்கும்? ஹையாக தான் இருக்கும். குவாலிட்டி ஆஃப் லைட். So different wavelength of light affecting the rate of photosynthesis because pigment system does not absorb all the rays equally. So நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமர்சன் ரெட் ட்ராப் அந்த இது படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் தான் அந்த இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எஃபெக்டிவாக நடக்கும். ஓகே, ஏன் அதனால பார்த்தீங்கன்னா ஏன்னா பிக்மெண்ட் சிஸ்டத்தால் எல்லா ரேஸையும் ஈக்குவலாக அப்சார்ப் பண்ண முடியாது, ரைட்? ஸோ இப்போ ப்ளூ அண்ட் ரெட் லைட்டில் மேக்ஸிமமாக இருக்கும் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டு. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக்லி ஆக்டிவ் ரேடியேஷன் PAR. ஸோ அந்த ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா 400 to 700 நானோமீட்டர் வேவ் லென்த்தில் இருக்கும். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ரெட் லைட் பார்த்தீங்கன்னா ஹை ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை தூண்டும். க்ரீன் லைட் வந்து
லோயஸ்ட் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை தூண்டும். ஓகே, ரெட் லைட் வந்து ஹையஸ்ட், இது 1 மார்க்கில் கேட்கலாம். ரெட் லைட் இன்டியூசஸ் த ஹையஸ்ட் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் கிரீன் லைட் இன்டியூசஸ் த லோயஸ்ட் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்களா, அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 0.3% தான் இருக்குது. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஒரு முக்கிய பங்காகவும் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி கேஸஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸ்ஹேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது. ஸோ அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன் த ரெஸ்பிரேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் த எவ்ரி லிவிங் திங்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னா அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக இருக்க போகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா 330 parts per million தான் இருக்குது. இப்போ கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் வந்து 500 parts per millionக்கு மேலே போச்சுன்னா அப்போ ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக போகும்போது என்ன நடக்குது, இன்ஹிபிட்ரி எஃபெக்ட் ஆகும், தடுக்கும். ஸோ 330 parts per million இருக்கும்போது எஃபெக்டிவாக நடக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ் கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன், அதே கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் அட்மாஸ்பியர் 500க்கு மேலே இருந்துச்சுன்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன், அது இன்ஹிபிட்ரி எஃபெக்ட் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. இதுதான் அந்த கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷனோட கிராஃப். நெக்ஸ்ட் ஆக்சிஜன். The rate of photosynthesis decreases when there is an increase of oxygen concentration. ஸோ இப்போ ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மி ஆகும். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது எது வெளியில் போகும், ஆக்சிஜன் வெளியில் போகும். ஆனால் இப்போ ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும், டிக்ரீஸ் ஆகும். இது ஒரு இன்ஹிபிட்ரி எஃபெக்ட் ஆஃப் ஆக்சிஜன். இதை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணவர் வார்பர்க் in 1920 in green algae chlorella. Temperature. So optimum temperature, photosynthesis ஓட optimum temperature பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது யூனிஃபார்ம் கிடையாது தான். ஆனால் ஜென்ரலாக ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 25 degree Celsius to 35 degree Celsius. இது 1 மார்க்கில் கேட்கலாம். அண்டு இது எல்லாத்துக்குமே சேமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் மாறுது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது. பட் ஜென்ரலாக ஆப்டிமம்னு பார்த்தீங்கன்னா 25 to 35 degree Celsius நடக்குது. இப்போ ஐடியல் டெம்பரேச்சர் ஃபார் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒப்பன்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா 55 degree Celsius. ஸோ ஒப்பன்ஷியா இஸ் அண்ட் ஜீரோஃபிட்டிக் பிளான்ட், அதனால் 55 degree Celsius தேவைப்படுது. லைக்கன்ஸ் வந்து 20 degree Celsius. லைக்கன்ஸ் ஆல்கே வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து 75 degree Celsius தேவைப்படும். ஸோ இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஒப்பன்ஷியாவுக்கு 55 degree Celsius, லைக்கன்ஸ்க்கு 20 degree Celsius. ஆல்கே இன் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் வளரக்கூடிய ஆல்கேல ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து 75 degree Celsius தேவைப்படுது. இப்போ ஹையர் டெம்பரேச்சர் ஆர் லோயர் டெம்பரேச்சர். ஸோ இது எதை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது எதோட ஒருங்கிணைஞ்சு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா க்ளோஸ்ட். ஸோ ஹை டெம்பரேச்சராக இருக்கட்டும், லோ டெம்பரேச்சராக இருக்கட்டும், ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகுது. அப்போ ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகும்போது சில என்சைம்ஸும் இன்ஆக்டிவ். ஏன்னா ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் டெம்பரேச்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்தால் தான் என்சைம்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஹையாக போனாலும் சரி, லோவாக போனாலும் சரி, இது டெம்பரேச்சர் லோவாக போனாலும் ஹையாக போனாலும் சரி என்சைம்ஸ் வேலை செய்யாது. ஸோ அப்போ என்சைம்ஸும் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க டெம்பரேச்சரை வச்சு. ஸோ இது டெம்பரேச்சரோட கிராஃப். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர். இப்போ வாட்டரில் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் லைட் ரியாக்ஷனில் அதுவும் நான் சைக்ளிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தோம். ஸோ ஃபோட்டோலைசிஸ்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ். அப்போ ஸ்பிளிட் ஆகும்போது என்னென்ன கிடைக்குது நம்மளுக்கு, எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இதனால் வந்து NADP வந்து ரெடியூஸ் ஆகுது. ரிடக்ஷன்னா ரெடியூஸ் ஆகுது, டைரெக்டாகவே நடக்குது. ஸோ இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டல் மூவ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்புறமா ப்ரோட்டோபிளாசம், ஹைட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டோபிளாசம், இதெல்லாமே இன்டைரக்ட் ரோல்.
ஸோ டைரக்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா NADP வந்து ரெடியூஸ் ஆகிறதும் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் வந்து வெளியில் வரதும் அது நம்ம பார்க்குறோம் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டரில். இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமேட்டல் மூமெண்ட்ஸ், ஹைட்ரேஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் எல்லாம் நடக்குது. அண்ட் வாட்டர் ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கும்போது வாட்டர் ட்ரெஸ் ஏற்படலாம். NAD+, தட் இஸ் NADPH2 வந்து சப்ளை கிடைக்காம எஃபெக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் மினரல்ஸ். ஸோ சில மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு. ஸோ மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் குளோரோஃபில், ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு மெயின் பிக்மெண்ட்டே குளோரோஃபில் தான். அந்த குளோரோஃபில் சிந்தசைஸ் ஆகிறதுக்கு மெக்னீஷியம், அயன் அண்ட் நைட்ரஜன் தேவை. அண்ட் ஃபாஸ்ஃபாரிலேஷன், ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன், ஃபோட்டோ ஃபாஸ்ஃபாரிலேஷன்லாம் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன், நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபாஸ்ஃபாரிலேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு மினரல்ஸ் தேவை இல்லையா? ஃபாஸ்பரஸ் தேவை இல்லையா? ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்கிறதுக்கு மேங்கனீஸும் குளோரினும் தேவை. அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டோசைனின் பிக்மெண்ட்டுக்கு காப்பர் தேவை. ஸோ மினரல்ஸும் ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குது இங்கே ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. ஏர் பொல்யூட்டன்ஸ். ஸோ பொல்யூஷனை உருவாக்குற சப்ஸ்டன்ஸை தான் பொல்யூட்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த பொல்யூட்டன்ஸும் வந்து நம்ம ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது. சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் தட் இஸ் நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், ஸ்மோகு, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட்ஸ் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்கன்னா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.